என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைர சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இந்த எபிசோடில் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு இல்லை சில ஸ்கேம்லாம் நடக்குது, அதை பற்றி தான் பேச போகிறேன். ஒரு நாள் 2 நாள் முன்னாடி ஒரு செய்தி வந்தது. வட இந்தியாவில் அவதூத் சாத்தே அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ட்ரைனிங்கில் பல கோடி இல்லை 100 கோடிக்கு மேலே சம்பாரிச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட ஆஃபீஸில் செபி ரெய்டுக்கு போனாங்க அப்படின்னு செய்து வந்தது. முதல்ல செபி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா செபிக்கு நிறைய பவர் இருக்குது. உங்களை கூப்பிட்டு எந்த கேள்வி வேணாலும் கேட்பாங்க. ஒரு இன்கம் டேக்ஸு, இடி அதெல்லாம் தான் உங்களுக்கு ரெய்டுக்கு வரும். ஆனால் இது வரைக்கும் இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு முதல் முறையாக செபி ஒருத்தருக்கு ரெய்டு பண்ணுறதுக்கே போயிருக்கிறாங்க அப்படின்னு சில செய்திகள்லாம் வந்தது. முதல்ல அவரை பற்றி சொல்லிடுறேன் பாருங்கள். நான் அவரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் செய்திகளில் பார்த்தது தான். நம்ம எப்போ யூடியூப்பில் வீடியோ பார்த்தாலும் அவர் விளம்பரம் வரும். அந்த விளம்பரத்தில் ஏதோ ஒரு 7 வயசு பையன் ட்ரேட் பண்ணுற மாதிரியும் அவன் ப்ராஃபிட் பண்ணுற மாதிரியும் எல்லோரும் கை தட்டுற மாதிரி அதெல்லாம் வீடியோ பண்ணி நீ எப்படி ப்ராஃபிட் பண்ண எல்லாம் கேட்குற மாதிரியும் அந்த மாதிரிலாம் சில வீடியோ வரும். முதல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது சில எத்திக்ஸ் இருக்குது. குழந்தைகளை சில விஷயங்களுக்கு நம்ம விளம்பரத்தில் பயன்படுத்தக்கூடாது. சப்போஸ் ஒரு சிகரெட்டுக்காக விளம்பரம் பண்ணுறோன்னு வச்சுப்போமே, ஒரு குழந்தை சிகரெட் பிடிக்கிற மாதிரி விளம்பரம் பண்ணலாமா? தப்பு இல்லையா அது? ஏன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க புகைப்பிடிக்கிறது சட்டப்படி குற்றம். அப்போ நீங்கள் ஒரு விளம்பரம் எடுக்கும்போது ஒரு குழந்தை சிகரெட் பிடிக்கிற மாதிரி அந்த சிகரெட் நல்லா இருக்குதுன்னு அந்த குழந்தை சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் விளம்பரம் பண்ணக்கூடாது. ஸோ அது போல் தானே பங்குச்சந்தையில் குறிப்பாக ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் அடல்ட்டு மட்டும்தானே ப்ளே பண்ணணும். ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணனால மைனர் பேரில் பண்ண முடியாது, இல்லை மேஜராக இருக்கணும் இல்லையா? ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் எப்படி ஒரு மைனர் பேரில் பண்ண முடியும்? அது எப்படி ஒரு 7 வயசு பையன் ட்ரேட் பண்ணுறான், நல்ல ப்ராஃபிட்டாக பண்ணுறான் அப்படிலாம் சொல்லி ஒரு விளம்பரம் பண்ணுறாங்க. அப்போவே எனக்கு கொஞ்சம் மனசில் உறுத்தலாக இருந்தது. இது ஒரு எத்திக்ஸ் கிடையாது. இதெல்லாம் இப்படிலாம் எப்படி விளம்பரம் பண்ணுறாங்க? அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்ட விஷயந்தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் போன வருஷம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 83 கோடி என்னமோ ட்ரெயினில் சம்பாரிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி வரும்போது யாரோ சொல்லியிருக்கிறாங்க, இவங்க இந்த ட்ரெயினர் நிறைய காசு சம்பாதிக்கிறாரு, ஆனால் அவர் சொந்த அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட்டபுளாக ட்ரேடே பண்ணுறதில்ல அப்படின்லாம் சிலரை பற்றி பேசும்போது இவரை பற்றி யாரோ பேசியிருந்தாங்க. அப்போ இவர் பதில் கொடுத்துருந்தாரு, நாங்கள் ட்ரேட் பண்ணுறதில்ல, நாங்கள் ஒரு ட்ரைனிங் மட்டும்தான் பண்ணுறோம். அப்போது ஒரு கேள்வி வருது, ஒருத்தர் ட்ரேடே பண்ணலை, ட்ரைனிங் மட்டும்தான் பண்ணுறாரு, அவரை நம்பி இத்தனை 1000 மக்கள் இத்தனை கோடிகள் பணத்தை கொடுத்துருக்குறாங்க. இல்லை இப்போ ஒரு லாஜிக்கலாக பேசலாம். எனக்கு 11ஆம் கிளாஸில் ஒரு வாத்தியார் நியூக்ளியர் ரியாக்டரு செட் பண்ணுறது எப்படி அப்படின்னு எனக்கு ஃபிசிக்ஸ் ஃபாதர் பாடம் எடுத்தார். அப்போ அந்த ஃபிசிக்ஸ் ஃபாதர் போய் நியூக்ளியர் ரியாக்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார் அப்படின்னாக்கா அது லாஜிக் கிடையாது. ஸோ அந்த இடத்துல அவரும் படிச்சிருக்கிறாரு, அந்த படித்த நாலேஜை நமக்கு பாஸ் ஆன் பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல நீ உனக்கு நியூக்ளியர் ரியாக்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா அப்படின்னு நம்ம ஆசிரியர்கிட்ட கேட்க மாட்டோம். ஏன்னா அந்த இடத்துல த மணி இஸ் நாட் இன்வால்வ். ஆனால் ட்ரேடிங்கில் மணி இன்வால்வ். நான் உனக்கு ட்ரேடிங் சொல்லித்தரேன் அப்படின்னு ஒருத்தர் வராரு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா, நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கணும். முதல்ல அவர் ட்ரேட் பண்ணலை, ட்ரைனிங் மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அது லாஜிக்கு கிடையாது. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, எங்கேயாவது ஒரு ஒர்க் ஷாப் போகணும், கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல அந்த ட்ரெயினர்கிட்ட சில கேள்விகளை கேட்கணும். நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? ஸோ ஆனால் இதெல்லாம் யாருமே கேட்குறதில்ல. ஏன் கேட்குறதில்லன்னா, இந்த நடந்த ஃபுல் எபிசோடில் கூட நான் அவதூத் சாத்தேவை 1% கூட குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா போகிறவன் எல்லாருமே பேராத்திரம் பிடிச்சவனுங்க. ஒரு 10 ரூபாய் வச்சுட்டு 100 ரூபா சம்பாரிச்சிடலாம், 10,000 வச்சு 1 லட்சம் சம்பாரிச்சிடலாம். இந்த பேராசை இருக்க ஏமாத்துறவங்க கண்டிப்பாக இருந்துக்கினே தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ட்ரெயினர் நல்ல ட்ரெயினரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் முதல்ல என்னன்னாக்கா, சார் உங்கள் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணால் என்ன ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கணும்.
100% ரிட்டர்ன் பண்ணலாம், 200% ரிட்டர்ன் பண்ணலாம், கோடி கோடியாக கொட்டிடலான்னு சொன்னாக்கா அவங்க ஏமாத்துறாங்க. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் சரி, ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த ஸ்டாக் மார்க்கெட்டே சரி, இது வந்து ஒரு பிஸ்னஸ். மற்ற பிஸ்னஸில் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் இங்கே பிஸ்னஸில் ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து நீங்களே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க, இல்லை அது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பிஸ்னஸ் பண்ணுவாங்க, கேட்டு பாருங்கள். நார்மலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறாங்க? ஒரு 100 ரூபாய் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா வருஷத்துக்கு 500 ரூபாயாக ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஒரு வருஷத்துக்கு 25% 30% ப்ராஃபிட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி இருக்கிற நிலைமையில். நீங்கள் ஜிஎஸ்டி கட்டி, இன்கம் டேக்ஸை கட்டி, நீங்கள் என்ன தான் ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் கட்டினாலும் அதுக்கப்புறம் பல நோட்டீஸ் வரும், அதுக்கப்புறம் கடை வாடகை, கரண்ட்டு பில்லு, எலக்ட்ரிசிட்டி, அது எத்தனை பிரச்சனை இருக்குது. இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி ஒருத்தர் 25-30% ப்ராஃபிட் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும்போது, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணால் 100% பண்ணிடலாம், 200% ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னாக்கா எவனும் எந்த வேலையும் செய்ய மாட்டான். இங்கே தான் வந்து வேலையை எல்லோரும் இருப்பான். ஸோ இந்த பொதுமக்களுடைய கிரீடி, நம்ம பணம் பெருசாக சம்பாதிக்கணும். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்கள் ஏன் சார் ஆப்ஷன் பையிங்க்கு கிளாஸ் எடுக்கக்கூடாது? ஏன்னா இவங்ககிட்ட இருக்கிற கேபிட்டல் ரொம்ப குறைவான கேபிட்டல். ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஆவரேஜ் கேபிட்டல் ஆஃப் இந்தியன் ட்ரேடர்ஸ் வந்து ஒரு 3 லட்சம் தான். ஸோ இதை பயன்படுத்தியே சிலர் வந்து 3 லட்சம் கேபிட்டல் இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு சிஸ்டம் சொல்லித்தரேன் அப்படின்லாம் சொல்லி ஏமாற்றிருக்கிறாங்க. இல்லை, நிறைய இதில் வந்து ஸ்கேம் வந்து நிறைய இருக்குது. நடுவில் வந்து ஒரு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் ஒருத்தர். அவர் வந்து ஒரு ட்ரைனிங் கிளாஸ் எடுக்கிறார். எவ்வளோ ஃபீஸு அப்படின்னா 30,000 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. 30,000 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டின்னா என்னாச்சு? 36,000 ஆகும் கிட்டத்தட்ட. ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு ஃபோனை பண்ணி, சார் எங்கிட்ட மொத்தமே 2 லட்சம் தான் கேபிட்டல் இருக்குது, உங்கள் ஒர்க் ஷாப்பை நான் அட்டன் பண்ணலாமா? எனக்கு பயனுள்ளதாக இருக்குமா? நான் நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியுமா? அப்படின்னா தாராளமாக அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறார். ஸோ ஒரு ட்ரெயினர் கிட்ட போய் உன் ட்ரைனிங்கை அட்டன் பண்ணலாமான்னு கேட்டால் ஆமாம் தான் சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு அப்போ தானே காசு வருமானம். ஸோ இவர் என்ன பண்ணிக்கிறாரு, 36,000 ஃபீஸை கட்டிட்டு கிளாஸுக்கு போய்கிறார். கிளாஸுக்கு போனோடனே அவர் வந்து பாடம் சொல்லி கொடுக்குறவர் வந்து இதான் ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸு, இதான் மார்க்கெட் ப்ரொஃபைலு, இதான் அப்படி இப்படி ஏதோ சொல்லிவிட்டு கடைசியில் என்ன சொல்லிக்கிறாரு, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேரை வாங்கணும். அந்த சாஃப்ட்வேரோட விலை எவ்வளோடான்னா வருஷத்துக்கு 60,000 ரூபா. 60,000 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. 60,000 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி போடுங்க, எவ்வளோ ஆச்சு? 72,000. ஸோ அந்த சாஃப்ட்வேர் விற்கிறதுல அவருக்கு பாதி கமிஷன் போயிடும். ஸோ உங்கள்கிட்ட 30,000 ரூபா டியூஷன் ஃபீஸ் வாங்கிக்கினாரா, அதுக்கப்புறம் நீங்கள் வருஷம் சாஃப்ட்வேர் வாங்கும்போது அதில் வருஷம் அவருக்கு 30,000 போயிடும். அது விட்டுருங்க. இவர் புலம்புறார் இப்போது. அது அப்புறம் என்கிட்ட வந்தார். என்கிட்ட, சார் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க சார், இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதா? ஏண்டா ஊரில் இருக்கிற ஏமாத்திரவனெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுறதா எங்கள் வேலை? எங்களுக்கு 1008 வேலை இருக்குது. இல்லை சார், நான் சொன்னேன் சார் அவரை கூப்பிட்டு, எங்கிட்ட 2 லட்சம் தான் கேபிட்டல் இருக்குது, நான் உங்கள் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணலாமான்னு கேட்டேன். தாராளமாக பண்ணலாம், நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். கடைசியில் போனாக்கா வந்து அவர் 36,000 ஃபீஸை வாங்கிக்கினார். அப்புறம் 72,000 ரூபா கொடுத்து சாஃப்ட்வேர் வாங்க சொல்கிறார். சார் 72,000 சாஃப்ட்வேர், 36,000 ஃபீஸ் சேர்த்தால 1 லட்சம் காலி. என்கிட்ட இருக்கிற 2 லட்சத்தில் 1 லட்சம் காலி. நான் லாபமே பண்ண வேணாம், அந்த 1 லட்சம் நான் அந்த ஃபீஸாகவும் சாஃப்ட்வேர் சார்ஜஸ் கொடுத்தேன். அந்த 1 லட்ச ரூபாய் நான் சம்பாதிக்கிறதுக்கு என்கிட்ட ரிமைனிங் 1 lakh கேபிட்டல் இருக்குது. அந்த 1 lakh வச்சு இன்னொரு 1 lakh சம்பாதிக்கணும்னா அதுவே எனக்கு 100% ரிட்டர்ன் வரணும் சார். 100% ரிட்டர்ன் வந்தால் தான் எனக்கு காஸ்ட்டே ரெக்கவர் ஆகும். ஃபர்கெட் அபவுட் த ப்ராஃபிட். சரி, அப்படியே ஒரு வேலை ரொம்ப கஷ்டப்பட்டு 100% ப்ராஃபிட் ஒரு வருஷம் கழிச்சு பண்ணிட்டா கூட அடுத்த வருஷம் திரும்ப 72,000 ரூபாய் சாஃப்ட்வேருக்கு ஃபீஸ் கட்டணும். இந்த ட்ரெயினர் வந்து ஒரு மனசாட்சியோடு வந்தார்னாக்கா இவர் என்ன சொல்லியிருக்கணும், பாருங்கள் எனக்கு கட்டுற ஃபீஸ் இல்லாமல் சாஃப்ட்வேர் ஃபீஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு 72,000 ஆகும், அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கங்கன்னு சொல்லணும். ஒருத்தங்கிட்ட இருக்கிற கேபிட்டலே 1.5 லட்சம் 2 லட்சம், அதில் 75,000 ரூபாய் சாஃப்ட்வேர் ஃபீஸை கட்டிட்டு அந்த சாஃப்ட்வேர் ஃபீஸ்க்காகவே நம்ம காலம்புறா உழைக்கணும். இதில் ஜோக் என்னென்னா, அந்த ட்ரேடரை எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும், எந்த வருஷமுமே அவர் 1 ரூபா கூட ப்ராஃபிட்டே பண்ணது கிடையாது. பல ஆண்டுகளாக தொடர்ந்து நஷ்டம்தான் பண்ணின்னு வராரு.
ஆனால் ஜனங்க நம்புகிறாங்க. அவருக்கு கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாரு, ஜனங்க போகிறாங்க, நல்லா பெருசாக விளம்பரம் பண்ணுவாங்க, ஜனங்க போகிறாங்க. ஸோ இப்போ இதில் நீங்கள் வந்து ட்ரெயினரை குறை சொல்லுவீங்களா, இல்லை இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்கள குறை சொல்லுவீங்களா? ஸோ நானும் தான் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுறேன். நான் எங்கள் ஆஃபீஸில் கேட்டு பாருங்கள், நாங்கள் இந்த எந்த சாஃப்ட்வேரும் நாங்கள் விற்க மாட்டோம். எங்களுக்கு கொடுக்குற ஃபீஸோடு சரி, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வாங்குகிறேன் ட்ரைனிங் ஃபீ கிளாஸுக்கு. ஆனால் நாங்கள் சொல்லுவோம், எங்ககிட்ட நீங்கள் ட்ரைனிங்க்கு வரணும்னா குறைஞ்சபட்சம் உங்கள்கிட்ட 25 லட்ச ரூபா கேபிட்டல் இருக்கணும். அது இல்லைன்னு சொன்னால் வராதிங்கன்னு சொல்லுவோம். உண்மை என்னென்னா, ஆக்சுவலாக உங்கள்கிட்ட 25 லட்சம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. 5 லட்சம் 10 லட்சம் இருந்தாலுமே எங்களுடைய கிளாஸ் அட்டன் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் இருந்தாலும் நாங்கள் அதை சொல்ல மாட்டோம். குறைஞ்சபட்சம் உங்கள்கிட்ட 25 லட்ச ரூபா கேபிட்டல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். எதனாலன்னு சொன்னால், 25 லட்ச ரூபா கேபிட்டல் இருந்ததுன்னு சொன்னால், நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு வருஷத்துக்கு நார்மல் பிஸ்னஸில் 25-30% ப்ராஃபிட் தான் பண்ண முடியும், பெருசாலாம் ப்ராஃபிட் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு 25%, மாதத்துக்கு ஒரு 2%, ஒரு மாதத்துக்கு ஒரு 2% ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா கூட அந்த ஒரு மாதத்துலேயே எங்களோட ஒர்க் ஷாப் ஃபீஸ் வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த இடத்துல ஐ ஹேவ் டு ஜஸ்டிஃபை மை ஃபீஸ். அதுக்காக தான் நாங்கள் வந்து 25 லட்ச ரூபாய் கீழே இருந்தால் எங்கள் ஒர்க் ஷாப்புக்கு வராதிங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, யார் வந்து உங்களுக்கு அதிகமான ஆசையை காமிக்கிறாங்களோ, ஒரு தமிழில் சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்தது, ஒருத்தனை ஏமாற்றணும்னு முடிவு பண்ணால் அவனுடைய ஆசையை தூண்டணும். உங்கள் ஆசையை தூண்டுவாங்க, வாங்க என் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு 100% ரிட்டர்ன் கிடைக்கும், 200% ரிட்டர்ன் கிடைக்கும், அப்படியே காசு டபுள் ஆகிடும் இல்லைங்களா. இங்கே பாருங்கள், 7 வயசு பையன் வந்து ட்ரேட் பண்ணுறான் என்னோடய சிஸ்டத்தை வச்சு, நல்லா ப்ராஃபிட் பண்ணுறான். இதில் விட ஒரு பெரிய ஜோக் என்னென்னா, இதே அவதூத் சத்தியமும் சரி, எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ட்ரெயினர் இருக்கிறார் பெங்களூரில். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடுவாங்க. ஒரு பொம்பளை பிள்ளையெல்லாம் கூப்பிட்டுன்னு வந்து டான்ஸ் ஆட வைப்பாங்க. இது என்னன்னா ஒரு சினிமாவில் ஐட்டம் டான்ஸ் மாதிரி பண்ணுறீங்க, ஏன்னா இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறவங்களே டான்ஸ் ஆட சொல்லுவாங்க. ஸோ அந்த வீடியோலாம் வந்து உங்களுக்கு யூடியூப்லேயே இருக்குது, சோஷியல் மீடியாவிலே இருக்குது. இதே அவதூத் சாத்தே கூட வந்து ஒரு வீடியோ நான் இன்னும் கூட யாரோ சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். அவரும் டான்ஸ் ஆடுறாரு, அவர் கூட எல்லோரும் டான்ஸ் ஆடுறாங்க. ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறவங்களாம் டான்ஸ் ஆடுறாங்க. இப்போ டான்ஸ் ஆடுறதுக்கும் இப்போ பாடம் கற்றுக்கிறதுக்கு என்னடா சம்மந்தம்னா, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ பூமர் அங்கிள், உனக்கு வயசானவன். நாங்களாம் பாடம் கற்றுக்கும் போது நடுவில் வந்து எனர்ஜிக்காக நாங்கள் டான்ஸ் ஆடுவோம். சரி நீ டான்ஸ் ஆடு, அங்கே உன் டப்பா டான்ஸ் ஆடிடும். ஸ்டாக் மார்க்கெட்டு உள்ளே வந்தீங்கன்னாக்கா அங்கே எல்லாம் லாஸ் பண்ணிவிடுவேன். ப்ராஃபிட் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றது தான் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம். கரெக்டுங்களா? ஸோ என்னை பற்றி கூட சில கம்ப்ளைண்ட்டு ஒரு மீடியா ஹவுஸ்லேருந்து என்னை கூட கேட்டாங்க, சார் உங்களை நீங்கள் ஃப்ராடுன்னு சொல்கிறாங்க சார் நிறைய பேர் என்னென்னா. அப்போ நான் சொன்னேன், ஏங்க நான் ஃப்ராடாக இருந்தால் என்ன, ஃப்ராடாக இல்லைன்னா இல்லைங்க, நீங்கள் ட்ரைனிங் கிளாஸ் எடுக்கிறீங்களே, எங்க ட்ரைனிங் கிளாஸ் ட்ரைனிங்க்கு வர்றவன் அட்டன் பண்ணுறவன் கேட்டான்னா நியாயம். சோஷியல் மீடியாவில் வந்து நீ ஃப்ராடு, நீ ப்ராஃபிட் கிளாஸை காமி. சரி நான் ப்ராஃபிட் கிளாஸை காமிக்கிறேன், அடுத்து என்ன சொல்லுவான், இல்லை இது ஃபேக்கு அப்படின்வான் இல்லைங்களா. அப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் ஆஃப் நீங்கள் வந்து நான் வந்து இந்த கம்பெனி நான் ட்ரேட் பண்ணுறேன், என் கம்பெனி லாபமாக ட்ரேட் பண்ணுதா நஷ்டமாக ட்ரேட் பண்ணுதான்றது வந்து நாங்கள் எல்லா டீட்டெயிலும் வருஷத்துக்கு ஒரு தரம் இன்கம் டேக்ஸுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்க்கு நாங்கள் வந்து ஃபைல் பண்ணணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸில் போய் ஒரு 100 ரூபாய் ஃபீஸ் கட்டினீங்கன்னா என்னோடய முழு ஜாதகத்தையும் கொடுத்துருவானுங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு. அதே போல் அவங்க ஒரு 100 ரூபாய் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸுக்கு பணத்தை கட்டி என்னோடய முழு ஜாதகத்தையும் வாங்கிட்டாங்க. 2017 2022 வரைக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த மீடியாவில் பப்ளிஷும் பண்ணாங்க. நான் நம்மளை ஃப்ராடுன்னு சொல்லிவிட்டு கட்சியில் அங்கே பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது நம்ம பண்ண ப்ராஃபிட்லாம். ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னாக்கா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும். அதுலேயும் ஏமாத்திரம் வந்து உங்களோட பெரிய புட்சாலியாக இருப்பான். ஒருத்தர் வந்து எப்படி ஏமாத்தினார் அப்படின்றத சொல்லிடுறேன் பாருங்கள். ஒருத்தர் வந்து நீங்கள் ப்ராஃபிட் லாஸு காமிங்களேன், உங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் காமிங்களேன், இல்லை உங்கள் பேக் ஆஃபீஸ் என்னங்க, அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம், அதனால் உங்களுக்கு என்ன இருக்குது,
என்னோடய சைக்காலஜி வேறு, உங்கள் சைக்காலஜி வேறு, நீங்கள் பாடம் கற்றுக்கிட்டன மட்டும் என்கிட்ட வாங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஒரு நாள் நான் சொல்கிறேன், நான் வந்து பாருங்கள், நான் 1 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிட்டேன், பாருங்கள் 1 கோடி ரூபாய் நான் வித்ட்ரா பண்ணேன் அப்படின்னு புரோக்கர் ஆஃபீஸ்லேருந்து இவர் அக்கௌண்ட்டுக்கு 1 கோடி ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு ப்ரூஃப் காமிக்கிறாரு. புரோக்கர் அக்கௌண்ட்லேருந்து உன் அக்கௌண்ட்டுக்கு 1 கோடி ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறதுக்கு ப்ரூஃபை காமிச்சாக்கா அது நீ ப்ராஃபிட் தான் பண்ணணுன்னு அவசியம். போன மாதம் உன் காசு 2 கோடி ரூபாய் புரோக்கர் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுட்டு அடுத்த மாதம் 1 கோடி ரூபாய் நீ பே அவுட் எடுத்தாலும் கொடுக்க தானே போனான் புரோக்கரு. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, ஏமாறுபவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுபவர்கள் இருந்துக்கின்னு தான் இருப்பாங்க. ஸோ அதில் எந்த மாறுதலும் கிடையாது. ஸோ உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது, உங்களை நீங்கள் தான் காப்பாற்றிக்க முடியும். நான் வந்து ஒரு சில அறிவுரைகள் தான் சொல்ல முடியும். யாராவது அதிகமான லாபம் வரும்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. அப்படி நம்புறதா இருந்தால் வாங்க, எங்கிட்ட வாங்க. உங்களுக்கு 1 பைசா கூட ஃபீஸ் வாங்காமல் நான் ஃப்ரீயாக சொல்லித்தரேன். ஹியூஜ் ரிட்டர்ன் வேணுமா நான் சொல்லித்தரேன். ஒரே 1 லட்ச ரூபா கொடுங்க என்கிட்ட, அடுத்த நாளே நான் உங்களுக்கு 100 கோடி ரூபா கொடுக்குறேன். இந்த ரகசியத்தை நான் இப்போ சொல்கிறேன். எந்த வித ஃபீஸும் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ. என்னென்னா 1 லட்ச ரூபாயை கொண்டு போய் கள்ளச்சந்தையில் போய் ஒரு துப்பாக்கியை வாங்குங்க. அந்த துப்பாக்கியை எடுத்துன்னு போய் ஏதோ ஒரு பேங்க் மேனேஜர் தலையில் வைங்க. பேங்க்கில் இருக்கிற பணத்தை மொத்தத்தையும் குறா இல்லைனா உன்னை சுட்டு விடுதுன்னு சொல்லுங்கள், கொடுத்துருவான். 100 கோடி ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன கேட்சு, மாட்டினீங்கன்னா புழல் சரியில் காலம்பூரா களி தான் சாப்பிட்ணும். ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ரிஸ்க்குக்கு ஏற்ற ரிவார்டு தான் கிடைக்கும். யாராவது ஒருத்தர் எங்கள் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா பணம் கொட்டிடும் அப்படின்னாக்கா அந்த சிஸ்டத்தில் அவ்வளோ ரிஸ்க் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ரிஸ்க் வரும்போது ஏகப்பட்ட லாஸ் ஆகும், அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதிகமான ரிட்டர்னுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நஷ்டம்தான் படுவீங்க. அந்த அதிகமான லாபம் சம்பாதிக்கிற ஒரே ஆள் அந்த ட்ரெயினராக தான் இருப்பான். நீங்கள் எந்த லாபமும் சம்பாதிக்க முடியாது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தனை ஏமாத்தணும்னா உங்களுடைய ஆசையை தூண்டுவாங்க. உங்கள் ஆசையை தூண்டுறவன் நல்லவன் கிடையாது. ஸோ அதே போல் ஏமாறுபவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுபவர்கள் இருந்துன்னு தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க. சரி, இந்த வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி கடைசியில் ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்லிடுறேன். ஸ்கேம் மட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டுமா நடக்குது, எல்லா மார்க்கெட்லேயும் நடக்குது. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டு அப்படின்னு அதில் எத்தனை பேர் பணம் ஏமாந்துருக்குறாங்க. அது இல்லாமல் வந்து சோஷியல் மீடியாலலாம் என் ஃபோட்டோ, என்னோடய வீடியோ, நான் பேசுகிற மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு பண்ணி இதெல்லாம் பண்ணி பிஆர் சுந்தர் வந்து உங்கள் காசை மேனேஜ் பண்ணுவார், நீங்கள் காசை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் பண்ணி தருவார் அப்படின்னு சொல்லி காசை கலெக்ட் பண்ணி ஏமாற்றிக்கிறானுங்க. சென்னையில் ஒருத்தர் 29 கோடி ரூபா கொடுத்து ஏமாந்துருக்கிறார். ஆனால் என்னடா பாய்ங்க, நம்ம போனால் 1 லட்ச ரூபா கூட எவனும் கொடுக்க மாட்டேன்றானுங்க, நம்ம ஃபோட்டோவே வீடியோவும் காமிச்சாமல் 29 கோடியெல்லாம் ஏமாத்துறானுங்க அப்படின்னு நினச்சிப்பேன். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ சமீபத்தில் நடந்த ஒரு வித்தியாசமான ஸ்கேம், அதை பற்றி சொல்லி இந்த வீடியோ முடிச்சிடறேன். என்னோடய சொந்தக்கார பையன் ஒருத்தன், ஒரு 30 வயசாச்சு, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டுருக்குறான். இந்த மேட்ரிமோனியல் சைட்லலாம் பொண்ணு வேணும் அப்படின்னு இவன் ஃபோட்டோ ஜாதகத்தெல்லாம் போட்டிருக்கிறான். ஒரு பொண்ணு வந்து இவனுக்கு ஃபோன் பண்ணிக்கிறான். உன் ப்ரொஃபைல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குது, என் ப்ரொஃபைல் உனக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு ஒரு அழகான ஃபோட்டோ டேட்டெல்லாம் கொடுத்துட்டு, நான் வந்து லண்டனில் இருக்கிறேன், நம்ம வந்து கல்யாணம் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு வச்சுக்கலாம், 6 மாதம் கழிச்சு தான் நான் வர முடியும். நம்ம ஒன்று கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்து உங்கள் ஊருக்கு வந்துடுறேன் சென்னைக்கு, அப்படி இல்லைன்னா உனக்கு இங்கே வேலைக்கு எதனா ஏற்பாடு பண்ணுறேன் லண்டனில் அப்படி இப்படின்னு சொல்லி ஆசையெல்லாம் வார்த்தையெல்லாம் மூட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் வந்து டெய்லி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு நாள் நான் சொல்லியிருக்கிறா, நான் வந்து இங்கே கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணுறேன், கிரிப்டோவில் வந்து நல்ல ப்ராஃபிட் வருது, உங்கள்கிட்ட காசு இருந்தீனாக்கா கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணு, நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன், ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்தால் நம்ம கல்யாணமும் நல்லா சிறப்பாக பண்ணிக்கலாம் இல்லையா அப்படின்ன உடனே இவனுக்கு கொஞ்சம் ஆசை. சொல்லு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கு சொல்லிக்கிறா, இல்லை இந்தியாவில் வந்து நீ கிரிப்டோ பண்ணக்கூடாது, இந்தியாவில் வந்து அதெல்லாம் பேன் பண்ணியிருக்கிறாங்க, நீ என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டு காசு அனுப்பிச்சின்னா நான் லண்டனில் இருக்கிறேன், லண்டன்லேருந்து யார் வேணாலும் கிரிப்டோ பண்ணலாம், நீ காசை என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனீன்னா நான் என் பேரில் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து அந்த காசு அந்த அக்கௌண்ட்டில் போட்டு அந்த அக்கௌண்ட்டோட ஐடி பாஸ்வேர்டெலாம் உங்ககிட்ட கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்லித்தரேன் எப்படி ட்ரேட் பண்ணுறது, எப்படி லாபமாக ட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கிறான். ஏதோ அந்த பையன் பண்ண அதிர்ஷ்டம், அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்டான், அங்கிள் இந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா கிரிப்டோலலாம் உண்மையில் நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டான்.
அப்போ நான் சொன்னேன், டே இதெல்லாம் ஸ்கேம் தான், அதெல்லாம் நம்பாத. முதல்ல நீ என்ன பண்ணு, அவள் லண்டன்லேருந்து பேசுகிறான்னு சொன்னல, அதுக்கு எதாவது ப்ரூஃப் காமி சொல்லு. வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் வந்து நீ எங்கே இருக்கிறேன்னு காமிடி, உனக்கு சுற்றி இருக்கிற இதுவை காமி, லண்டனோட லேண்ட்மார்க் எதாவது காமின்னு கேளு. அப்போ தெரிஞ்சுவிடும். அவள் லண்டன்லேருந்தே பேசியிருக்க மாட்டான். வாட்ஸ்அப்பில் பேசும்போது எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு உனக்கு தெரியாது. லண்டன் நம்பர் வந்து யார் வேணாலும் வாங்கி வாட்ஸ்அப்பில் வச்சுக்கலாம். அவளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது லண்டனில் இருந்தால் அவங்க நம்பரில் வச்சு எதனா இது பண்ணிக்கலாம். ஸோ உன்னை வந்து இதை ஃப்ராட் பண்ணியிருக்கிறாடா, உன்னை ஏமாத்துவா, நீ காசை கொடுத்தனா 10 பைசா திரும்பி வராது அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் அவன் கொடுக்கல. எதுக்காக சொல்லுவேன்னா, இந்த பிள்ளைகள்லாம் கேடுகட்ட பிள்ளைகள். கல்யாண ஆசையை ஒருத்தங்கிட்ட காமிச்சா வந்து காசை ஏமாற்றுவாங்க. அந்தளவுக்கு தரம் தாழ்ந்து கீழே போகிறாங்க. ஸோ அதான் நான் சொல்லிட்டேன் இல்லையா, உங்களை ஏமாற்றணும்னு முடிவு பண்ணிட்டான். அது ஒரு மாரல் கிடையாது, எத்திக்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. எப்படி வேணாலும் ஏமாற்றுவாங்க. நீங்கள் தான் கவனமாக இருந்திருக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.